வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா மாநில அரசின் பல எதிர்ப்புகளை தாண்டி நள்ளிரவுல அது நிறைவேற்றப்பட்டிருக்கு வெற்றிகரமா. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் வெற்றிகரமா நிறைவேற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன, எப்படி அதை விட்டாங்க அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். மத்திய பாஜக அரசு ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தக்கூடிய சட்டங்கள் அதை நிறைவேற்றும். இதுதான் யதார்த்தம். இப்போ நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கா இல்லைங்களா. இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ சிஏ தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சிஏ சட்டமாக்கிட்டாங்க இல்லைங்களா. ஆனா இந்தியாவிலே பெரும்பான்மையான நிலங்கள் அந்த இஸ்லாமியர்களுடையதா தான் இருக்கு. இந்தியாவிலே 3வது அதிக நிலங்களை கொண்ட வாரியம் வக்ஃபு வாரியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சாத்தியமாச்சு சார்? இல்லை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஈகை குணம் அதிகம். மற்ற சமய மக்களோட இஸ்லாமியர்களுக்கு ஈகை குணம் அதிகம். இது நான் முஸ்லீம்ன்றதான சொல்றேன்றதுக்காக இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா 10 ஏக்கர் என் பிள்ளைங்களுக்கு போதும், 90 ஏக்கர் நம்ம பொதுவாக வக்ஃபு பண்ணிடுவோம், அது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் பலன் அடையிட்டோம், இப்படி தான் நினைப்பாங்க. ஒருத்தன் நல்ல கவிதை எழுதிட்டான், அவனுக்காக நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ ஏக்கர் நிலம் உண்டு. ஒருத்தன் மன்னரை பாராட்டி பாடிட்டான்றதுக்காக 100 ஏக்கர், இப்படியெல்லாம் நீங்கள் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, இருக்கா இல்லைங்க. காரணத்தின் அடிப்படையில நம்ம அது வக்ஃபோட இடம் சொல்ல முடியாது. அது ஒரு காரணத்தின் அடிப்படையில அது வக்ஃபோட இடம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு காரணத்துக்காக புரியல எனக்கு. இப்போ நான்வெஜ் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இல்ல நான்வெஜ் கூடாதுன்றதுக்காக நான் வக்ஃபோட இடம் சொல்ல. வக்ஃபோட இடத்தில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி அந்த திருமண மண்டபத்துல நான்வெஜ்ஜுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை காரி துப்புறேன். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு விதமான ஓட்டு அரசியலை தான் நான் பார்க்குறேன். பாஜக முஸ்லீம்களை எதிரி பட்டியலில் வச்சிருக்கு, திமுக முஸ்லீம்களை அடிமை பட்டியலில் வச்சிருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா மாநில அரசின் பல எதிர்ப்புகளை தாண்டி நள்ளிரவுல அது நிறைவேற்றப்பட்டிருக்கு வெற்றிகரமா. பல எதிர்ப்புகள் இருந்தாலும் வெற்றிகரமா நிறைவேற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன, எப்படி அதை விட்டாங்க அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார். இல்லை, மாநில அரசு எதிர்ப்பு மீறி மத்திய அரசு மாநில அரசுகள் அப்படின்னு சொன்னால் பல மாநிலங்கள், குறைஞ்ச ஒரு 10-15 மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்க நிறைவேற்றல. மத்திய பாஜக அரசு ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தக்கூடிய சட்டங்கள் அது நிறைவேற்றப்படும். இதுதான் யதார்த்தம். இப்போ நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கா இல்லைங்களா. இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ சிஏ தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சிஏ சட்டமாக்கிட்டாங்க இல்லைங்களா. அதேமாரி தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும், பல எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க அதை நிறைவேற்றிட்டாங்க. இது பாராளுமன்றத்தை நிறைவேற்றிட்டாங்க. பட் இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாஜக அவசர இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பாபர் மசூதி அவங்க ராமர் கோயில் கட்டுறது ஒரு 50 வருஷம் அவங்க போராட வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துக்காக பிரச்சாரம் பண்ணி கலவரங்களை உருவாக்கி அதனால் நிறைய பேர் முஸ்லீம்களை சிறைக்கு அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை பண்ணி அவங்க ஆட்சி அதிகாரம் முழுக்க அவங்க வந்தோடனே நீதிமன்றத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நீதிமன்றம் மூலயமா அந்த உத்தரவு வாங்கிட்டு இப்போ அவங்க கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலிமா எந்த பள்ளிவாசலோ, எந்த மதரசாக்களோ, எந்த தர்காக்களையும் இரவாக காலி பண்ணிட்டு அடுத்த நாளே அவங்க அங்கே கட்டிடம் கட்டலான்றதுக்கு தான் இந்த திருத்த சட்டத்தை அவங்க பாஜக கொண்டு வந்திருக்கிறது தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இதில் கலெக்டருடைய உத்தரவு வாங்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போ கலெக்டர்கிட்ட போயிட்டு இப்போ இந்த இடம் இருக்குது, இது வக்ஃபு இடம், இப்போ நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறீங்க, இது என் மூப்பாட்டனுடைய சொத்து, இது வக்ஃபு சொத்துன்னு சொல்கிறாங்க, எனக்கு நீதி வழங்குன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டார், இல்லை இது இந்த பெண்ணுடைய சொத்து தான் இது அப்படின்ட்டாருன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வக்ஃபோர்டு என்ன பண்ணேன், கோர்ட்டு ஆட்சியர் சொல்லிட்டேன் அரசு சொன்ன மாரி. அப்போ தீர்ப்பு அப்படி தான் ஆகும். அப்போது எந்த சொத்து வேணாலும் ஈஸியாக அபகரிக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்துன்னா வக்ஃபு சொத்து தான். இராணுவம் ரயில்வேக்கெல்லாம் கூட காடு மலைகள் எல்லாம் சொத்து இருக்குது.
ஆனால் வக்பு சொத்துக்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து நகரங்கள்லேயே இருக்குது. சென்னை, டெல்லி போன்ற நகரங்கள்லேயே இருக்குது. இந்த சொத்துக்கள் வந்து பார்வை வந்து ஒரு விதமாக ஈர்க்குது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவுரங்கசீப் சமாதி இடிக்கணுன்றதுல அந்த சொத்தை அபகரிக்கணும். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அதாவது முகலாயர்கள் ஆட்சி நடக்குது. அதன் பிறகு அதை எதிர்த்துட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி இந்தியாவை ஆள்றாங்க. ஆளும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆளும்போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்து முஸ்லீம் 2 பேரும் போராடுறாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து. அப்போ அந்த நேரத்தில் ஆங்கிலேய ஒரு நாவலாசிரியர் ஒரு கதை எழுதுகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, முஸ்லீமை வில்லனாக்கி ஒரு கதை. அது எப்படின்னா, அவுரங்கசீப் காலத்தில் வந்து மன்னர் சிவாஜியுடைய மகன் 2ஆம் மகனை வந்து கொடுமையாக வந்து அவுரங்கசீப் கொன்னார், அவுரங்கசீப் படைகள் கொன்றது அப்படின்ற மாதிரி ஒரு கதை எழுதுகிறான். அந்த கதையை மையம் வச்சு தான் சாவான்ற ஒரு திரைப்படம் எடுக்கிறான், இல்லைங்களா? அந்த சாவான்ற திரைப்படத்தின் மூலிமா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தின் மூலிமா அவுரங்கசீப் சமாதியை உடைக்கணும், அவுரங்கசீப் அந்த இடத்த, அந்த பல ஏக்கர் இடத்த வந்து ஆட்டையை போடணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து மிகப்பெரிய இது பண்ணாங்க. இப்போ இவ்வளோ அட்ராசிட்டி அந்த படம் எடுத்தவனோ, அந்த கதை எழுதவனையோ, அல்லது அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணவங்க மீது யார் மீது நடவடிக்கை இல்லை. அதை எதிர்த்து தற்காப்புக்கு எதிர்த்து நின்னாங்கல்ல முஸ்லீம்கள், அவங்களுடைய வீடுகள் புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது, அவங்கள கைது செய்யப்படுறாங்க, அவங்க தான் கொல்லப்பட்டாங்க, எல்லாமே நடந்தது இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த புதிய வக்பு 2024 திருத்த சட்டத்தின் மூலயமா வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து அபகரிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு குறுக்கு வழி தான். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்றவங்க ஒரு சிறுபான்மையினர் மக்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவிலே பெரும்பான்மையான நிலங்கள் அந்த இஸ்லாமியர்களுடையதாக தான் இருக்கு. ஒரு இந்தியாவிலே 3வது அதிக நிலங்களை கொண்ட வாரியம் வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சாத்தியமாச்சு சார்? இந்துக்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது இஸ்லாமியர்களோட சொத்து, சிறுபான்மையினரோட சொத்து பெரும்பான்மையாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து ஈகை குணம் அதிகம். மற்ற சமய மக்களை விட இஸ்லாமியர்களுக்கு ஈகை குணம் அதிகம். இது வந்து நான் முஸ்லீம்ன்றதான சொல்கிறேன்றதுக்காக இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால், ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா 10 ஏக்கர் என் பிள்ளைங்களுக்கு போதும், 90 ஏக்கர் நம்ம பொதுவாக வக்ஃபு பண்ணிவிடுவோம், அது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் பலனடையிட்டோம், இப்படி தான் நினைப்பாங்க. அது இப்போத்தி முஸ்லீமை நான் சொல்கிறேன், அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள முஸ்லீம். இப்போ இருக்கிற முஸ்லீம் எப்படின்னா, 100 ஏக்கர் இருந்தால் 200 ஏக்கரை ஆக்கலாம், என் பிள்ளைக்கு விட்டு போகலான்னு தான் பார்க்குறான். இருக்கா இல்லைங்களா? ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் கூட வந்து ஏக்கர் கணக்கில் வந்து வக்ஃபு பண்ணியிருக்காங்க மன்னர்கள். அது வந்து இஸ்லாமிய மன்னர்கள்ன்றதில் முஸ்லீம் அல்லாத இந்து மன்னர்கள் கூட இஸ்லாமியர்களுக்காக வக்ஃபு பண்ணியிருக்காங்க. இந்துக்களே நிறைய பேர் வந்து வக்ஃபு பண்ணியிருக்காங்க, சொத்துக்கள் வந்து வக்ஃபு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மசூதிக்காக எழுதி கொடுத்தவங்கெல்லாம் நிறைய இந்துக்கள் இருந்திருக்காங்க. அதனால் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே வக்ஃபு வந்து அதை பண்ணியிருக்காங்க. அது ஒன்ஸ் அப்பான் த டைம். அந்த காலத்தில் வந்து நில மதிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு, சொற்பமான தொகை நில மதிப்பெல்லாம். அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பஞ்சமி நிலம் இருக்கா இல்லையா? இப்போ பஞ்சமி நிலம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் ஏக்கர் கொடுத்துருக்கான். யார்? ஆங்கிலேயன் வந்து தலித் மக்களுக்காக கொடுத்தானே இல்லையா? அப்போ 12 லட்சம் ஏக்கர் வந்து இன்னைக்கு வேல்யூ போட்டோன்னா எங்கேயோ போயிடும் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஏக்கர் வந்து சென்னைக்குள்ளே இருக்கான் பஞ்சமி நிலம். அப்போ பாதி சென்னை வந்து பஞ்சமி நிலமாக தானே இருக்கணுமா இல்லையா? அப்போ யார் அப்படி இருக்காங்கன்னா இல்லை, பெரும்பாலும் குடிசை பகுதிகளில் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதையும் கூட குடிசை பகுதியெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுறான். இருக்குங்களா இல்லையா? அப்போ பஞ்சமி நிலம் சென்னையில் எங்கே இருக்குது? எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க? இந்த இடம் பஞ்சமி நிலம் எனக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? முடியாது. இருக்கா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் வந்து லேண்ட் வேல்யூ ரொம்ப பெரிய. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மன்னர்கள் காலத்து கூட ஒருத்தன் வந்து நல்ல கவிதை எழுதிட்டான், அவனுக்காக நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ ஏக்கர் நிலம் உண்டு. ஒருத்தன் வந்து மன்னரை பாராட்டி பாடிட்டான்றதுக்காக 100 ஏக்கர், இப்படியெல்லாம் நீங்கள் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. இருக்கா இல்லைங்க? அப்போ அந்த காலத்துலேருந்து தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த வக்ஃபு பண்ண சொத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த பள்ளிவாசல், தர்கா, மதர்சா அப்படின்போது இதுக்கு வந்து வருமானம் வேணும். பள்ளிவாசல் கட்டுறோம், அப்புறம் மதர்சா பாடசாலை கட்டுறோம், அதன் பிறகு தர்கா இருக்குது. அப்போ இதுக்கு 3த்துக்கு வருமானம் வேணும் இல்லையா? அந்த வருமானத்துக்காக இத்தனை ஏக்கர் இடம்
அத்தனை ஏக்கர் இடம் அப்படின்னு கொடுத்துறாங்க வச்சுக்கலாம். அது பிற்காலத்தில் வந்து என்னாச்சுன்னா அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துருந்தா வக்ஃப் போர்டுன்னு நியமனம் பண்ணாங்க. 1995 தான் வக்ஃப் போர்டு சட்டமே வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க முத்தவழி தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒருங்கிணைஞ்சது 1995 அந்த வாக்கில் தான் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வராங்க வக்ஃப் போர்டுன்னு சொல்லிட்டு அரசு கட்டுப்பாட்டில் வருது. இப்போ இதில் இவங்க வந்து புது திருத்த சட்டங்கள் கொண்டு வந்து அந்த திருத்த சட்டங்கள் மூலிமா அரசு மத்திய பாஜக அரசு அது ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தேவையான இடத்த இப்போ பாபர் மசூதி வடக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்த்தரப்பு யார்? பாபர் மசூதி அதாவது ராமர் கோயில் தரப்பு ஒன்று, எதிர்த்தரப்பு பாபர் மசூதி தரப்பு யார்? வக்ஃப் போர்டு தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? வழக்காடினது 2 தானே வழக்காடினாங்க. அப்போ வக்ஃப் போர்டு இப்படி இந்த சட்ட திருத்தம் மூலிமா எந்த பள்ளிவாசலோ மதரசாக்களோ எது வேணாலும் உரிமையை கொண்டாடி அவங்க எடுக்கிறதுக்காக பிளான் தான் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ பல எதிர்ப்புகளை கடந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டாலும் இதுக்கப்புறம் வந்து இதை திரும்ப பெறுவதற்கான போராட்டங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல முஸ்லீம் கட்சிகளும் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய போராட்டங்கள் இந்த அழுத்தம் காரணமா அந்த மசோதா திரும்ப பெறப்படுமா சார்? இல்லை, மத்திய அரசு ஒன்ஸ் கொண்டு வந்துன்னா அது திரும்ப பெறுமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இது போன்ற போராட்டங்கள் மூலிமா திரும்ப பெறுமானா நிச்சயம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு வந்து கடுமையான இப்போ வேளாண் திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் திருத்த சட்டம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இப்போ ஒரு வருடத்துக்கு மேலே தொடர் போராட்டங்கள் நடத்தினாங்க. டெல்லியே ஸ்தம்பிச்சது. டெல்லி வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து டெல்லியில் வந்து தரைவழி போக்குவரத்தே துண்டிச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அது பல பேர் கொல்லப்படவும் செஞ்சாங்க. அப்போ அதன் பிறகு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த சட்டத்தை வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து அதை நிறுத்தி வச்சாங்க. அந்த மாதிரி போராட்டங்களை கொண்டு வந்தால் தான் வந்து மத்திய பாஜக அரசு வந்து கொஞ்சம் இதாகும். அதுவும் இஸ்லாமியர்கள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஏ கொண்டு வந்து சிஏ நாடு முழுக்க போராட்டம் பண்ணோம். அதையும் கூட அவங்க வந்து திரும்ப பெறல அவங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒவ்வொரு அமைப்பும் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி இதை வேறு எதுவும் நம்ம பார்க்க முடியாது. பாஜக இது வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவித்தா பாஜக உடனே செவி சாய்க்கும், பாஜக உடனே இந்த சட்ட திருத்தத்தை வந்து உடனே ரத்து பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. ஏன்னா பாஜக மெஜாரிட்டியாக இருக்கான்னும் போது அவன் அதை கொண்டு வரதான் செய்யும். சிஏ ரத்து பண்ணலையா? இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவே வந்து கோவில்கள் கட்டுறதுக்கு தடையா இருக்க நிலங்களை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அயோத்தி ராமர் கோவில் மாதிரி வருங்காலங்களில் வந்து நிறைய கோவில்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா சார்? இல்லை, அதுதான் நிலத்துல இல்லை, அதுதான் சொல்றாங்க. இஸ்லாமியருடைய நிலத்தை பிடுங்கி நீ கோயில் கட்டிக்கிட்டனால போய் தொலைன்னு விட்டுருவோம். இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டு தலங்களை அபகரிப்பது தான் பாஜகவுடைய திட்டம். இஸ்லாமியருடைய இடம் எதை எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் எடுத்து தொலைக்கிட்டோம். வக்பு இடமே உனக்கு தேவைன்னா எடுத்துக்கினா எடுத்துக்கோ, வேணாம்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஆனால் அவங்க அந்த வணக்க வழிபாடு இப்போ அங்கே ஒரு பாபர் மசூதின்னு ஒரு வணக்க வழிபாடு தானே இருந்தது. அந்த வணக்க வழிபாட்டை இடிச்சிட்டு இன்னொரு வணக்க வழிபாடை எழுப்புறது என்பது அது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா மாநில அரசுகள் வந்து அதை தவறா பிரயோகப்படுத்துறாங்க, அவங்க அபகரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக சரியான வழிநடத்தலுக்காக நாங்கள் இந்த சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அதாவது வக்பு வந்து பார்த்தீங்கன்னா வக்போட பொறுத்தவரையிலும் முழுக்க முறைகேடு நடக்கிறது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 100% ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே நீ செல்வந்தருடைய கைக்கு போயிடுச்சு. வக்புடைய சொத்துக்கள் அந்த வக்போர்டுனால வருமானத்தினால வந்து என் புள்ள படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டாங்க, அந்த வக்போர்டு மருத்துவமனையை தான் சிகிச்சை அளித்தேன்னு சொல்ல முடியாது. என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அந்த வக்ஃப் போர்டு கட்டின விடுதியில் தான் தங்கியிருக்காங்க பசங்கன்னு சொல்ல முடியாது. இது போன்ற நலத்திட்ட பணிகள் என்பது வக்ஃப் போர்டில் 0. யாருமே பண்ணுறாரு. தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க நான் சொல்லுவேன். நான் பெரும்பாலும் தமிழ்நாடு அதில் ஒஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஆளுங்கட்சி வருதோ அவங்க வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த முஸ்லீம்கள் வந்து அந்த இடங்கள்லாம் அபகரித்து நல்லா சிறுபான்மையினரோட ஆதரவு தான் ஆளுங்கட்சிக்கு அதிகமாக இருக்குதே சார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ எப்படி வக்ஃபு நிலங்கள் அபகரிக்கிறாங்க, முறைகேடு நடக்குதுன்னு சொல்ல இப்போ திருச்சியில் கலைஞர் அறிவகம்னு இருக்குல்ல, இங்கே அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கலைஞர் அறிவாலயம் இந்த திருச்சியில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? மிகப்பெரிய நிலப்பரப்பு, அது வக்ஃபோட இடம். நேரு நினைச்சாருன்னா திருச்சி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் எந்த இடத்துல வேணாலும் கலைஞர் அறிவாலயம் கட்டியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ஃபோட இடத்த அபகரித்து தான் அந்த இடத்துல வந்து கலைஞர் அறிவாலயம் கட்டுறாங்க. இப்போ அந்த அறிவாலயம் கலைஞர் அறிவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அந்த திருமண மண்டபத்தில் வந்து ஒரு நாள் வாடகை 5 லட்ச ரூபா.
அது முஸ்லீம்களுக்கு இல்லை. இது வக்போர்டு இடத்தில் கட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்தில் முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை. என்னென்னா முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு இல்லை, ஆனால் வெஜிடேரியன் மட்டும்தான், நான்வெஜ்ஜுக்கு அனுமதி இல்லைன்றான். அப்போ முஸ்லீம்னாவே நான்வெஜ்ஜு தான். அப்போ முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத விட இப்படி காது தோறதோடு இப்படி கையை சுற்றி தோற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அது வக்போர்டு இடம் தான். அது இப்போ மாநில அடிப்படையில் நம்ம அது வக்போர்டு இடம்னு சொல்ல முடியாது. அது ஒரு காரணத்தின் அடிப்படையில் அது வக்ஃபோர்டு இடம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு காரணத்துக்காகன்னா புரியல எனக்கு. ஓ, நான்வெஜ் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இல்ல நான்வெஜ் கூடாதுன்றதுக்காக நான் வக்ஃபோர்டு இடம்னு சொல்ல. வக்ஃபோர்டு இடத்தில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி அந்த திருமண மண்டபத்துல வந்து நான்வெஜ்ஜுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை காரி துப்புறேன் நான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அங்க அண்ணா அறிவாலயம் இருக்கா இல்லையா? அண்ணா அறிவாலயத்திலையும் மண்டபம் இருக்கா இல்லையா? திருமண மண்டபம் இருக்கா இல்லையா? இந்த திருமண மண்டபத்திலையும் நான்வெஜ்ஜுக்கு அனுமதி இல்லை. அசைவ உணவு சமைக்க கொடுத்து அனுமதியே இல்லை. சைவ உணவு தான். அப்போது சைவ உணவு தான் அப்படின்னு சொன்னால் இங்கே யார் திருமணம் அங்கே நடக்குதுன்னா முழுக்க மாறுவடி பசங்க திருமணம் தான் அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும். நீங்களும் பாருங்கள், மாறுவடியுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும். அப்போ நீ வந்து ஒரு பக்கம் திராவிடமும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் வட இந்தியர்கள் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நீ ஒரு மண்டபம், ஏன்னா அவனுக்கு தான் காசை அள்ளி கொட்டுறானுங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து இதை யாராவது ஒரு முஸ்லீம் கேள்வி எழுப்பியிருக்காங்க? ஏதாவது அண்ணா அறிவாலயம் அண்ணா காலத்திலேருந்து இன்னைக்கு ஸ்டாலின் காலம் வரலையும் இஸ்லாமிய சமூகம் அவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குது, இருக்கா இல்லையா? முழுக்க 100 விழுக்காடு ஓட்டுகளை போடுறாங்க. ஒரு முஸ்லீம் திருமணம் அண்ணா அறிவாலயத்தை நடத்த முடியுமா நான் கேட்குறேன். நான் இல்லைங்க, நான்லாம் நடத்த முடியாதுன்னு வைங்களா. அவ்வளோ கோடிக்கணக்கில் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்து நடத்த முடியாது. ஏதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்ல திமுக அனுதாபியாக இருக்கக்கூடிய முஸ்லீமே அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. ஊருக்கெல்லாம் உபதேசம். உனக்கு அண்ணா அறிவாலயத்தையும் நடத்த முடியாது, அதேமாரி கலைஞர் அறிவாலயத்தையும் நடத்த முடியாது. இதை நான் பேசுகிறேன்றதுக்காக பிஜேபியுடைய கைகூலின்னு. ஆக இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து திமுக வந்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கடுமையான இது பண்ணுறது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு விதமான ஓட்டு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். பாஜக முஸ்லீம்களை எதிரி பட்டியலில் வச்சிருக்கு, திமுக முஸ்லீம்களை அடிமை பட்டியலில் வச்சிருக்கு. அப்போது அவன் எதிரி பட்டியலில் வச்சிருக்கான், இவன் அடிமை பட்டியலில் வச்சு நம்மளை பார்க்கான். இப்படி தான் நம்ம பார்க்கணும். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா குறித்த நிறைய தகவல்களை எங்களை கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.